முட்டை, தயிர், ஓவன் இல்லாம கோதுமை ரவையில பஞ்சு போல சாஃப்ட்டான கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு விஜய் கோல்டு கோதுமை ரவை 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது எல்லா லோக்கல் ஷாப்லயும் ஜெப்டோலயுமே கிடைக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இது கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு ஒரு அகலமான பவுலுக்கு மாத்திக்கோங்க. இது கூடவே 3/4 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிகை உப்பு, 1/2 கப் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் பால், வாசனைக்கு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரெடி பண்ண கேக் பேட்டரை சேர்த்துட்டு குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. டைமிங் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிக்கில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். இதே ரெசிபியை கோதுமை ரவைக்கு பதிலாக வெள்ளை ரவையிலையும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.